அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி சிறுபான்மையின மாணவிகளா நீங்கள் மத்திய சிறுபான்மை நலத்துறை சார்பாக இயங்கக்கூடிய மௌலானா ஆசாத் எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 6,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு எவ்வாறு அப்ளை செய்வது, எவ்வாறு ஆன்லைனிலே எளிமையாக அப்ளை செய்வது என்பதை குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர்களின் சார்பாக பல்வேறு விதமான பல பயனுள்ள தகவல்களை இந்த முகநூல் பக்கத்திலும் யூடியூப் சேனலிலும் இதனுடைய மாபெரும் கிருபையினால் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ஒரு பகுதியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், மத்திய சிறுபான்மை நலத்துறை சார்பாக பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி அதுவும் குறிப்பாக 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்காக ஆண்டுதோறும் சுமார் 6,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதை எவ்வாறு விண்ணப்பிப்பது, ரொம்ப சிரமமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க இயலும். அதை குறித்து தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம், இறைவன் நாடினால். முதல்ல கூகுளில் ப்ரௌசருக்கு போயிருங்க. கூகுளில் போயிட்டு பேகம் ஹஸ்ரத் மஹால் நேஷனல் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. பேகம் ஹஸ்ரத் மஹால் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் டைப் பண்ணுங்க. அதில் முதல்ல வரக்கூடிய அந்த வெப் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதை விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 30 நவம்பர் 2020. இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் இருக்கு. 30 நவம்பர் 2020. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இது சிறுபான்மை நலத்துறை சார்பாக சிறுபான்மை பிரிவினில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், புத்தர்கள் போன்ற பிரிவினருக்கு பொருந்தும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கணும். குறைந்தது 50% மதிப்பெண்கள் எடுத்துருக்கணும். குறைந்தது இப்போ உதாரணத்துக்கு 9th அப்ளை பண்ணுறாங்கன்னா 8ஆவது வகுப்பில் அவங்க 9th 50% மதிப்பெண்கள் எடுத்துருக்கணும். பெற்றோருடைய ஆண்டு வருமானம் வருடத்திற்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு குறைவாக இருக்கணும். சரிங்களா? அது கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஸோ எந்த வகுப்புக்கு அப்ளை பண்ண போகிறோம், ஸோ கிளாஸ் ஃபார் அப்ளைன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் 9ஆவதா 10ஆவதா 11ஆவதா 12ஆவதா கிளிக் பண்ணுங்கள். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் உங்களுடைய பாஸ்புக்கில் உங்களுடைய ஆதார் எண்ணில் எப்படி இருக்குதோ அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. உங்களுடைய பெற்றோருடைய பெயர், உங்களுடைய தாயுடைய பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர், உங்களுடைய அட்ரஸ் என்ன, ஸ்டேட் ஆஃப் டொமிசில்னு இருக்கும். ஸோ எந்த மாநிலத்தை சார்ந்தவர், எந்த மாவட்டத்தை சார்ந்தவர், உங்களுடைய ஏரியாவுடைய பின்கோடு என்ன என்பது போன்ற எல்லா தகவலையும் டைப் பண்ணுங்கள். அதற்கப்புறம் உங்கள் ஸ்கூல் எந்த மாநிலத்தில் இருக்குது, எந்த மாவட்டத்தில் இருக்குது, அப்போ உங்கள் ஸ்கூலோட டிஐஎஸ்இ கோடு அப்படின்னு ஒரு கோடு கேட்குறாங்க. ஸோ இந்த கோடு நான் என்ன இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே, கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப எளிமையான முறை தான். அதை எப்படி எடுக்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ டைஸ் கோடுன்னு இருக்குது. இந்த கோடு இல்லாமல் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இதை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கூகுளில் என்ன பண்ணுங்கள், நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்னு டைப் பண்ணுங்கள். கூகுளுக்கு போங்க, என்எஸ்பி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய முதல் வெப் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுங்கள். இதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரைட் சைடில் பாருங்கள், அதை சர்ச் ஃபார் இன்ஸ்டியூட் ஸ்கூல் ஆர் ஐடின்றது அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டியூட் எந்த மாநிலத்தில் இருக்குது, எந்த மாவட்டத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்டியூட் ஐடிஐயா, காலேஜா, இல்லை பள்ளிக்கூடங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். திருநெல்வேலின்னு சொல்லி இப்போ தமிழ்நாடு திருநெல்வேலி, ஸ்கூலா கல்லூரியான்னு போடுறோம். ஸ்கூல்னா ஸ்கூல் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பள்ளியினுடைய குறைந்தது முதல் 3 எழுத்துக்கள், குறைந்தது 3 ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் வேணும். உங்கள் ஸ்கூலுடைய பெயரில் சரியான உதாரணம் சென்ட் மேரிஸ் அப்படின்னா ST.Mary's அப்படின்னா அதனுடைய பெயர் சரியான முறையில் எழுதணும். நீங்கள் தவறு எழுதிங்கன்னா உங்களால் கிடைக்காது. இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ இப்போ அதுக்கு கீழே கேப்சா கோட் இருக்குது. கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு இப்போ சர்ச் போடுறேன்.
இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தப்பாக போடுங்க, எஸ்டிசி பள்ளின்னு போடுங்க, அதில் ஒரு இன்ஸ்டியூட் இல்லைன்னு சொல்லி வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை மாற்றிட்டு இப்போ வந்து மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுடைய பெயரை நான் அதில் என்டர் பண்ணுறேன். மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய பெயரை வந்து என்டர் பண்ணுறேன். த முஸ்லீம் அப்படின்னு சொல்லி போடுறேன். த முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதே மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு போட்டு என்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ண கேப்சா கோட என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா த முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேலப்பாளையம்னு ஒரு இது வருது. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஐடி டைஸ் கோட் அப்படின்னு இருக்குது. அதாவது 33292030030005 அப்படின்னு சொல்லக்கூடிய டைஸ் கோடு வருது. இதுதான் நமக்கு தேவை. ஸோ அந்த எடுத்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன், டைஸ் கோடை எடுத்து என்எஸ்பிலேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். டைஸ் கோடுன்றது நீங்கள் வேறு எங்கேயும் எடுக்க முடியாது. ஒன்று ஸ்கூலில் கேலாம் கொடுப்பாங்க, இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ண நேராக இதில் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கூலுடைய பெயர் அப்படியே ஸ்பெல்லிங் தவறு இல்லாமல் அப்படியே இதில் எப்படி இருக்குதோ அதே பேரை கொண்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கூலோட அட்ரஸும் அந்த வந்து நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்டில் எப்படி இருக்குதோ அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் அதில் என்ன பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் ரொம்ப எளிமையான முறை. ஸ்கூலோடைய நேம், அட்ரஸ், டைஸ் கோடை வந்து எடுக்கக்கூடிய எளிமையான முறை. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களை வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் போடுங்க. ஏன்னா இதில் தான் ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அடுத்து ஏதாவது கரெக்ஷன் பண்ண மாடிஃபை பண்ணணும்னா உங்கள் ஃபோன் நம்பர்லாம் முடியாது. அதனால் நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள். இப்போ சென்ட் ஓடிபி போடுங்க. இல்லை என்ன பண்ணுறோம், நம்ம அட்ரஸ் எழுதாமல் இருந்தால் இப்போ அட்ரஸ் போட்டிருக்கோம். உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணுங்கள். வெரிஃபை ஓடிபின்னு கொடுங்க. அதில் ஓடிபி வெரிஃபைட், அதாவது உங்கள் ஃபோன் நம்பர் சரியான ஃபோன் நம்பர் தானே நான் அது கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபைட் வந்துடுச்சு. வந்தோடனே சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. சரியா? எல்லா டீட்டெயிலும் ஃபில்அப் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பாருங்கள். நேமு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பண்ணிட்டோம்னா உங்களுடைய இனிஷியல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. டிராஃப்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சேவ்டு அப்படின்னு சொல்லி முதல்ல ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ ஓகே கொடுங்க. டிராஃப்ட் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் வருது. ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது முதலே கொடுக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ண முன்னாடி உங்களுடைய ஸ்கூல் வெரிஃபிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று கேட்குறாங்க, உங்களுடைய மார்க் ஷீட் கேட்குறாங்க, உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, உங்களுடைய பேங்க் பாஸ்புக் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் அட்டை கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வெரிஃபிகேஷன் ஃபார்ம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் லிங்க் அதிலே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் என்டர் பண்ணீங்களோ அது ஆல்ரெடி எல்லாம் ஃபில்அப் ஆகிருக்கும். உங்களுடைய பெயர், உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, உங்களுடைய ஸ்கூல் பெயர் என்ன, எல்லாமே ஃபில்அப் ஆகிருக்கணும். இது என்ன பண்ணணும், இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்கள் ஸ்கூலில் கொடுத்துட்டு உங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் வந்து அதில் சைன் பண்ணி அந்த ஃபோட்டோ அட்டஸ்டேஷன் பண்ணி, ஃபோட்டோ அட்டஸ்டேஷன் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபோட்டோ அட்டஸ்டேஷன் பிரின்சிபல் வந்து அவங்க ஃபோட்டோ மேலே சீல் பண்ணி என்ன பண்ணுவாங்க, சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க கீழே வந்து உங்களுடைய பெயர், உங்களுடைய ஏரியா பெயர், உங்களுடைய பிரின்சிபலுடைய நேம், அவங்க ஸ்கூல் பேர் எல்லாமே போட்டு சைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் திருப்பி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 27ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் கூட ஒரு 2 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இதனுடைய பெயர், உங்களுடைய பெயர், பாஸ்புக்கில் இருக்கிறது எல்லாமே ஒரே நேமாக இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேராக போய் லாகின் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ மேலே பார்த்தீங்கன்னா லாகின் இருக்குது. லாகினை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. திருப்பி உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓடிபி வரும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓடிபி உங்களுக்கு சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. ஓடிபி வரும். திருப்பி ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்சா கார்டு கொடுத்து நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிப்போம், சென்ட் ஓடிபி கொடுக்குறோம். ஓடிபி வருது. ஓடிபி என்டர் பண்ணுறோம். கேப்சா கார்டு கொடுக்குறோம். லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுக்கணும். அதில் ஓடிபி வெரிஃபைடுன்னு வரும். வெரிஃபை வந்ததுக்கப்புறம் கேப்சா கோடு கொடுங்க. கேப்சா கோடில் வந்து இப்போ எதில் கொடுத்துருக்காங்கன்னா 2 நம்பரை ஆட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வெரிஃபை ஓடிபிக்கு அப்புறம் அந்த கேப்சா கோடை என்டர் பண்ணி இப்போ 4+4 8னா 8ன்னு டைப் பண்ணிவிட்டு லாகின்னு கொடுங்க. உங்களுக்கு உள்ள ஸ்க்ரீனுக்கு போயிடும். ஸோ இப்போ 0 போட்டு 8 போட வேணாம். அதாவது வெறும் 8னா 8 மட்டும் கொடுங்க. லாகின் போடுங்க. உங்களுக்கு உள்ளே போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே இருக்கும். இதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் இது ஆப்ஷனல் தான், இருந்தாலும் உங்களுடைய ஆதார் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய பேங்க் நேம், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க. உதாரணத்துக்கு 500க்கு 10th படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ % ஆஃப் மார்க் வாங்கியிருக்கீங்க, ரெண்டையும் நீங்கள் என்டர் பண்ணணும். உங்களுடைய மார்க்ஸ் என்ன, டோட்டல் மார்க்ஸ் என்ன. உதாரணத்துக்கு 410 எடுத்திருக்கிறேன். 410 வந்து 500க்கு 410 எடுத்திருக்கிறேன். இப்போ சிபிஎஸ்சி படிச்சிருக்கிறவங்க அவங்க வந்து 500 இருக்கலாம், 600 இருக்கலாம், 1200. ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டில் வேறு மாதிரி, ஒவ்வொரு ஸ்டேட்டில் வேறு மாதிரி இருக்கிறதுனால
அந்த மாதிரி ஆப்ஷன் கேட்குறாங்க. நீ அந்த 2 என்டர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய பெர்சன்டேஜ் ஆட்டோவாக கால்குலேட் ஆகிட்டு வந்துடுது. அப்புறம் உங்களுடைய பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, ஃபாதராக கார்டியன் என்ன பண்ணுறாங்க, ஆனுவல் இன்கம் எவ்வளோ ரூபாய் வந்து உங்களுடைய பெற்றோருடைய ஆண்டு வருமானம். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கணும். உங்களுடைய பிரின்சிபலுடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, ஸ்கூலுடைய பிரின்சிபலுடைய இமெயில் ஐடி என்ன, எல்லாத்தையும் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபைடு ஸ்கூல் வெரிஃபிகேஷன் ஃபார்ம், இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இதில் வந்து முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாமே நீங்கள் பிடிஎஃப் ஆகவோ ஜேபிஜி ஃபைலாகவோ பிஎன்ஜி ஃபைலாகவோ தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 200 கேபிக்கு மேலே அந்த ஃபைல் இருக்கக்கூடாது. 200 கேபிக்கு ஃபைலுக்கு மேலே அது இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் ஆல்ரெடி வெரிஃபைட் ஸ்கூல் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். நேராக பிரின்சிபல்கிட்ட போய்ட்டு நம்ம வந்து சைன் பண்ணி வச்சுருப்போம். பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். சூஸ் ஃபைல் கொடுங்க, சூஸ் ஃபைல் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். இன்கம் சர்டிஃபிகேட் இங்கிலீஷில் இருக்கணும், இல்லாட்டி ஹிந்தியில் இருக்கணும். அப்புறம் உங்கள் செல்ஃப் சர்டிஃபிகேட் பாஸ்புக் வேணும். அப்புறம் உங்களுடைய ஆதார் அட்டை அல்லது உங்களுடைய ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கும். நீங்கள் போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் உங்களுடைய ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் சப்மிட் ஆகிரும். சப்மிட் ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் ஒவ்வொரு மாநிலத்தில் எவ்வளோ ஃபார்ம் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு உங்களுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்களுடைய பெற்றோருடைய ஆண்டு வருமானம் அடிப்படையில் உங்கள் ஃபார்ம்ஸ்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ மொத்த உள்ள அலாட்மெண்ட்டில் எத்தனை அலாட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்குதோ அந்த அலாட்மெண்ட் உங்கள் பேர் இருந்ததுன்னா இறைவன் நாடினால் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் நேரம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துடும். இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அல்லது 4 மாதங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஃபர்தராக ப்ராசஸ்லாம் போயிட்டு உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு 3 அல்லது 4 மாதங்கள் ஆகும். இது அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஆண்டுகள் நீங்கள் என்ன பண்ணலாம், தொடர்ச்சியாக அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்முடைய முகநூல் பக்கத்திலேயோ யூடியூப் சேனல்லையோ உங்களுடைய கேள்விகளை பதிவு பண்ணுங்கள். இறைவன் நாடினால் ஓரிரு நாட்களில் நம்ம இறைவன் நாடினால் பதிலளிக்கிறோம். வாய்ப்பளித்த வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.